ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா கணபதஜே நமஹ. ஓம் நவக்கிரகேபியோ நமஹ. ஓம் வாக்தேவியை நமஹ. ஓம் சமஸ்த தேவதாபியோ நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நான் தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு. இது என்ன மாத ராசி பலன்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். மாத ராசி பலன்கள் அப்படின்னா இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இந்த உலகம் இயங்குவது இந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் உலகமே இயங்கும். 9 கோள்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இவாளை வைத்துத்தான் இந்த உலகத்துக்கு தலைவிதியே. அன்றாட என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது. நல்லதும் சரி கெட்டதும் சரி இந்த உலகத்தை இயக்கக்கூடியது 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ஹம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, நமக்கெல்லாம் வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நாம் பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் வீட்டிலே யாரையும் தங்கி இருக்குமா? இருக்கிறதில்ல. பல வேலைகளாக பல காரியங்களாக வாழ்நாள் முழுவதும் அங்கேயும் இங்கேயும் ஓடுனா தானே அதாவது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் திருமூலர் சொல்லுவார். பிறவிங்கிறது பெருங்கடல், அது நீந்தினா தான் இறைவன்கிட்ட போக முடியும். நீந்தாமல் கரையோ நின்றே இருந்தால் போக முடியாது. அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் ஓடி ஆடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி சம்பாரித்து சேர்த்து பையன் புள்ள வீடு மனை வாகனம் வசதி இதுக்குத்தான் எதை நோக்கி ஓடுகிறோம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஓடிகிட்டே இருக்கும். அப்படி ஓடக்கூடிய காலகட்டத்தில் இந்த கிரகங்களை வைத்துத்தான் நம்மளுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது அன்றாட நகர்வுகள் நகருது. அதில் பார்த்தோம்னா இந்த கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய நேரங்கள் கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு. நாம்ளே ஒரு இடத்துல இருக்கிறதில்ல. பல இடங்களுக்கு போகும்போது உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய கிரகம் ஒரே ராசியில் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயின்னு வந்துட்டு தான் இருக்கும். அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கால அவகாசங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறது உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி கால அவகாசங்கள் உண்டு. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்ம மாத ராசி பலன்குள்ளே இன்க்ளூடிங் பண்ண வேண்டியதில்லை. யார் இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பயிற்சி, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பயிற்சி, குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி. இவங்க 4 பேர் இந்த மாத ராசிக்குள்ளே அதிகமாக வரமாட்டாங்க. ஏன்னா வருஷக்கணக்கில் பயிற்சி ஆகிறதுனால அதே கட்டத்தில் அதே ராசியில் தான் உட்காந்துருப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. இருந்தாலும் மற்ற 5 கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். சூரிய பகவான் 1 மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி, சந்திர பகவான் 2.5 நாளுக்கு ஒருக்கா பயிற்சி, செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி. அப்போது இந்த கிரகங்கள் மாறி மாறி நஞ்சும். எந்த மாதம் இந்த 5 நாள் பயிற்சி ஆகலாம், 10 நாளில் பயிற்சி ஆகலாம், அடுத்த மாதத்தில் 10 நாள் ஒன்று பயிற்சி ஆகலாம். இந்த 5 கிரகங்களும் இந்த மாதத்துக்குள்ள ஏதாவது பயிற்சியாகி நமது 12 ராசிகளுக்கும் நன்மை தீமைகளை செய்ய இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொதுவாக ஜென்ரலாக கோச்சார ரீதியாக பார்க்குறோம். அக்யூரேட்டாக இதை விட தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா தெளிவாக இந்த மாதம் நமக்கு இப்படித்தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதை வச்சு தான் 100க்கு 100% முழுமையாக என்னால் சொல்ல முடியும். இது பொது பலன். கோச்சார பலன்கிறது எல்லா யூடியூப் சேனலும் சரி, யார் இது சொன்னாலும் சரி, பொதுவான பலன்களை தான் சொல்ல முடியும். இந்த பொதுவான பலன்களில் 2025ஆம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் மங்களகரமான கார்த்திகை மாதத்தினுடைய ராசி பலாபலன்களை மேஷராசி முதல் மீனராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்கு முன்னான பலாபலன்களை விரிவாக பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த எங்களுடைய
பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் இந்த மீனராசிக்கு எப்படி இருக்குது? பாவம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க. எல்லா கிரகமும் வச்சு செஞ்சுது மீனராசியை. நான் பார்த்துக்கலாமா, நீ பார்த்துக்கலாமா, அப்படிலாம் போன இடத்துலையெல்லாம் பிரச்சனை, தொட்டதுலையெல்லாம் பிரச்சனை, கேட்டதுலையெல்லாம் பிரச்சனை, பேசுனா பிரச்சனை, காசுக்கு கஷ்டம், இருக்கிறத தொலைக்கணும், இதில் மருத்துவ செலவு வேறு, குடும்ப செலவு வேறு, கெட்ட பேர் வேறு, எப்பட்றா என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே கண் விழி பிதுங்கி நின்றுருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மையான விஷயம். 2 கிரகங்கள் இந்த மாதத்தில் வக்கரகதியும் அதிசாரமும் நடந்திருக்கு. அது உங்களுக்கு ஜாக்பாட் அடித்து யோகத்தை கொடுக்குது. நீங்கள் ராஜா, கவலையே பட வேண்டாம். எப்போவுமே மீனராசிக்கு ஒரு யோகம் உண்டு. கழுவற மீனில் நழுவற மீன் சொல்லுவாங்க. குரு உங்களுக்கு ராசி அதிபதி. அப்போ அவர் எப்படியும் காப்பாற்றுவார், எங்கிருந்தாலும் காப்பாற்றுவார், விடமாட்டார். பெயர்பட்ட தங்களுக்கு இந்த மாத பலாபலன்களில் உங்கள் ராசிநாதன் இவ்வளவு நாளாக 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான், வேறு யாரும் இல்லை. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம குருவாக இருந்தவர் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வந்திருக்கார். அது நன்மையை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் லாபம். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்க விவகாரங்கள் விலகும். வம்சவர்த்தி ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விவாக யோகம் உண்டாகும். பொன் வாங்கலாம், பொருள் வாங்கலாம், ஆடை வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி நல்ல பெயர்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்து வந்த கெட்ட பெயர், கெட்ட சகவாசம், கெட்ட பிரச்சனைகள், வீண் விரய செலவுகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். உங்களை சுற்றி இருந்த அந்த கெட்டதுங்கிறது விலகும். ஏன்னா வக்கரகதியில் குரு உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால நன்மையை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். தகப்பனார் தாயாருக்கு நன்மை ஏற்படும். இருக்கிற இடத்துல ஒரு சிறப்பு உண்டாகும். குடும்ப அமைதி, குடும்ப மகிழ்ச்சி ஏற்படும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் நன்மை. கேதுவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு நன்மையை செய்வார். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதுவும் நன்மை. புதிதாக உங்கள் மேலே இருந்து வந்த வழக்கு அப்படிங்கிறது நிவர்த்தி ஆயிரும். சட்ட ரீதியான பிரச்சனைகள் விலகும். அதே மாதிரியே சட்டத்துறை அட்வொகேட்ஸு, நீதிபதிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் இந்த மாதத்தில். மீனராசியாக இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். தொல்லியல் துறை, ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், வானிலை சம்பந்தமான துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரியே ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. 8ஆம் இடத்துல புதன், கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள் இதெல்லாம் வைத்து நடத்துபவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். 9ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் மிகச்சிறப்பு. சூரியமங்கல யோகம் ஏற்படுது. புதிதாக பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டி வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படுது. அரசியல்வாதிகளுக்கு பெரிய பெரிய தலைமை பொறுப்புகள் வழங்கப்படும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த கால்நடை பராமரிப்புத்துறை சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், புரோக்கேஜ், உணவு வழங்கல் துறை, ரேஷன், ஃபுட் கார்ப்பரேஷன் இதில் பணியாற்றக்கூடியவர்கள், தின்பண்டங்கள் தயாரிப்பாளர்கள், டீ ஷாப், பேக்கரி இந்த மாதிரிலாம் வச்சு நடத்துகிறவங்க, சிறு குறு உணவகங்கள், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சுகாதார பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. வங்கித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சிறப்பான முறையில் முன்னேற்றலாம். நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஆடை ஆபரண தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை அதிகரிக்குது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி ராகு, 12ஆம் இடத்துல விரயச்சனின்னு சொல்லுவாங்க. உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு, நரம்பு கோளாறுகள், வாகன சம்பந்தமான பழுதுகள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதனால் தேவையில்லாத செலவுகளை நாம் தான் குறைச்சிக்கணும். நம்ம கையில் தான் இருக்குது எதை அவாய்ட் பண்ணணுங்கிறது. அதனால் பார்த்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் மீனராசிக்கு. பொதுவாக மீனராசி நடத்தினால் மற்ற கிரகங்கள் ஜென்மச்சனியாக இருந்த சனி விரயச்சனியாக போயிருக்காரு.
அதுவே பெரிய விஷயம். மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படின்னு தான் சொல்லணும். 100க்கு 90% நன்மைகள் ஏற்படுது எல்லா துறைக்குமே. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் காளி, பத்ரகாளி. பத்ரகாளியை வணங்கி சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வாதத்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.